ரெண்டு பேருமே காம்பேட் பண்ணுவாங்க. அருணும் உங்க குழந்தைங்க மேடைக்கு வரும்போது கை தட்டுவீங்களா, கை தட்ட மாட்டீங்களா? அப்போ எங்கள் அம்மாவுக்கும் நாங்கள் குழந்தைங்க தான். நீங்கள் கை தட்டினா எங்கள் அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க. ஒரு விஷயம் முன்னாடி சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். நம்ம குழந்தைக்கு உட்காந்துருக்கிற எல்லாரும் கை தட்டணும்னா மற்றவங்க குழந்தைக்கு முதல்ல நாம தட்டிடணும். நாங்கள் மற்றவங்க குழந்தைங்க நான் கை தட்டு கொடுங்க. கஷ்டம் தான். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் தான் ஸ்டேஜில் போயிட்டுருக்கு. எல்லாருமே அவங்கவுங்க நேரத்தை உங்களுக்காக ஒதுக்கி தான் வந்திருக்காங்க. பட் நீங்கள் ஒதுக்கக்கூடிய ஒரே நேரம் உங்கள் புள்ள மேடைக்கு வரும்போது 4 ஃபோட்டோ எடுக்கணும், 2 வீடியோ எடுக்கணும். அதை இன்றைக்கே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போட்டு சொந்தக்காரங்க தான் காட்டணும். எல்லாரும் சூப்பராக இருக்குன்னு மெசேஜ் பண்ணணும். பண்ணாதவங்களுக்கு கால் பண்ணி ஸ்டேட்டஸ் போட்டிருக்கேன், ப்ளீஸ் பாருங்கன்னு சொல்ல போறீங்க. அங்க ஒரு குட்டி, அவங்க அக்கா பேர் என்ன, கோமதியா கௌதமியா? அக்கா எப்போ வருவாங்க, அக்கா எப்போ வருவாங்க கேட்டு தூங்கிட்டான். அக்கா வரும்போது எழுப்பி விடுங்க. ஓகே, அவர் முறுக்கு பேக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, டன், சூப்பர். ஸோ ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் வந்து எங்களை சொல்லுங்க, வேற லெவல் இன்ஸ்டாகிராமு யூடியூப், அடடா சூப்பர். ஸோ எல்லாருமே சொல்லிட்டாங்க வந்ததுலேருந்து என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறீங்கன்னு. ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் குடும்பத்தோட கும்மி அடிக்கிறதுனால எங்களையும் இங்கே வந்து மிமிக்ரி அவர் தான் நினச்சிட்டு இருக்கீங்க. மிமிக்ரி பண்ண போகிறோம், பாட்டு பாடி காட்ட போகிறோம், 2 டான்ஸ் போட்டு வீடியோ எடுக்க போகிறோம். ஃபைன், அது வேற ஒன்றும் கிடையாது. நம்ம பார்க்குறது எதுலாம் நம்ம கண்ணில் படுதோ அதுதான் நிஜம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அதுக்கு நாங்கள் முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் மேம் இங்கே வந்ததுக்கான முதல் காரணம் வந்து இவங்கெல்லாம் எங்களை பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எல்லாருக்கும் எல்லாரையும் எல்லா டைமும் தெரியாது. என்னதான் 1 மில்லியன் ஃபாலோயர்ஸும் ப்ளூடிக்கும் வச்சுருந்தாலும் இந்த சமூகம் எல்லாருக்கும் நம்மளை தெரியாது, தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. நாங்கள் இங்கே வந்திருக்கிறது எங்களை யாருன்னு தெரியாதவங்களுக்கு நாங்களும் இந்த சமூகத்தில் ஒரு அங்கமாக இருக்கோம் அப்படிங்கிறத பதிவு பண்ணுறதுக்கு இந்த பள்ளி எங்களுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பாக நினச்சி தான் இந்த மேடையில் நின்றுட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததற்கு முக்கிய நன்றிகள். அண்ட் மேலே 5 டிக்னிட்டி இருந்தாங்க. 5 பேருமே அவ்வளோ ஆளுமையான விஷயங்களை அவ்வளோ அழகாக என்னெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ நான் என்ன சொல்ல போகிறேனோ அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிற நட்சத்திரம் நாங்கள் கிடையாது. இவங்க தானடா அவங்கன்னு சொல்கிற செலிபிரிட்டிஸ் நாங்கள் கிடையாது. ஆனால் அந்த நட்சத்திரங்களையும் செலிபிரிட்டிஸையும் உருவாக்குற, திரைக்கு பின்னாடி வேலை பார்க்குற பேக் ஸ்டேஜ் ஒர்க்கர்ஸ்னு சொல்லிக்கிறதுல எங்களுக்கு என்றைக்கும் பெருமை உண்டு. கடைசி 11 வருஷத்தில் விஜய் டிவியில் நீங்கள் பார்க்குற கிட்டத்தட்ட பிக் பாஸ், சூப்பர் சிங்கர், கலக்கப்போது யாருன்னு 200 ரியாலிட்டி ஷோ நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஏதோ ட்வின்ஸாக இருக்கிறதுனால, ஏதோ யூடியூப்ல எங்கள் வீடியோஸை நீங்கள் பார்க்கறதுனால, ஏதோ நிலநவிலன் அப்பாவாக இருக்கிறதுனால, வைஷாலி பிரியாவோட கணவர்களாக இருக்கிறதுனால இந்த வெளிச்சமும் இந்த மேடையும் எங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஆனால் எங்களை மாதிரி நிறைய அண்ணா அக்கா இன்னும் இருட்டில் இருக்கிற நிழல் போலவே இந்த திரைக்கு பின்னாடி இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் ஒரு கைத்தறல் கொடுங்க. அவங்களாம் வேற யாரும் கிடையாது. நாமெல்லாம் உட்கார்ந்துருக்கும் போது உங்களை அழகா உட்கார வச்சு இங்கே டீச்சர்ஸ் இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு நின்றுட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு கைத்தல் கொடுங்க. அவங்கள கூட நீங்க பேரண்டா பார்த்துருப்பீங்க. பட் சம்பந்தமே இல்லாத ஒரு அண்ணா இந்த 4 மணி நேரம் அங்கேயே நின்று உங்க குழந்தைகளை போட்டோ எடுப்பாங்க. அவங்க கிட்ட போட்டோ எப்போன்னு கேட்பீங்களே தவிர அந்த கால்வலிக்கு ஒரு அங்கீகாரம், கைத்தறல் கொடுங்க. ஏன்னா நாம குழந்தைங்களுக்கு படிப்பு, குவாலிட்டி எல்லாத்தையும் ஒரு நிச்சயம் ஒரு பள்ளி நிர்வாகம் கொடுத்துரும். ஏன்னா அவங்க நம்மள வீட்டில் இருக்கிறத தாண்டி ஆக்டிவா இருக்கிறது ஒரு பள்ளியில அது கொடுத்துரும். ஆனால் எங்களுக்கு அடிஷ்னலா நம்ம ஒரு விஷயத்த கொடுக்கணும். அது என்னன்னா, சக மனுஷனா மதிக்கணும். பக்கத்துல ஒருத்தவங்க கஷ்டப்பட்டா அவங்களுக்கு உதவி பண்ணணும். யாராச்சும் நமக்கு தொல்லை கொடுத்தா என்ன பண்ணணும்? ஏய் நான் யார் தெரியுமா, எங்க அப்பா யாரும் தெரியுமான்னு சொல்லணுமா? அண்ணா இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும். குவாலிட்டியை நம்ம கொடுக்கணும். எப்படி மீண்டு வருதுன்னு நாம அதை பண்றோமா? குழந்தைங்களை வச்சுக்கிட்டு தான் உங்க பெரியப்பா என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு பேச வேண்டியது. முக்கியமான விஷயங்களை எதெல்லாம் குழந்தைங்க முன்னாடி பண்றோமோ பண்ண வேண்டியது. ஸோ மீடியாலேருந்து வந்ததுனால மேலே இருந்த 5 பேரும் என்ன செய்யணும்னு சொன்னாங்க. பட் நாங்கள் 2 விஷயம் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுறோம். அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தளபதி ஃபேன்ஸ்லாம் இருக்கீங்களா? இந்த ஈவெண்ட்டுக்கு அவர் வரவும் இல்லை, கூப்பிட்டாலும் வருவாங்களா தெரியாது. ஆனா நாம பயங்கரமா ஒண்ணு பண்ணோம். ஏன்? தளபதி ஃபேனா இருந்ததுனால. இதை தான் நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்குறோம். கண்டிப்பா எல்லாரையும் என்கரேஜ் பண்ணலாம், எல்லாருக்கும் கை தட்டலாம். ஆனா ஏன்னா நம்ம பெருசா எதை கொண்டாடுறோமோ அந்த பெருசு தான் அந்த குழந்தைங்க கண்ணில் பெருசா தெரியும். அது கிடையாது. நாமெல்லாம் 90s கிட்ஸ், சாரி நீங்கெல்லாம் 70s 80s 60s இருக்கீங்க, நாங்க வந்து 90s கிட்ஸ். ஸோ வந்து சார் சொன்ன மாதிரி தான்
ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப விரிவா இருக்கு. நல்லா படிச்சு நல்லா உழைச்சா கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கும். ஆனா முந்தா நேத்து விஜய் டிவி வாசல்ல ஒரு பையன் இருக்கிறான், காலேஜ் 3rd இயர் வரைக்கும் படிச்சிருக்கிறேன்னா எனக்கு இன்ஜினியரிங் மேல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் விஜய் டிவில ஆங்கராக தான் வந்திருக்கேன்னா அந்த பையன் நிக்கிறான். சரிடா, ஒரு வருஷம் நீ போய் படிச்சுட்டு வாமா, அடுத்த வருஷம் நீ 4 வருஷத்தை முடிச்சுட்டு வந்து வாய்ப்பு தேடு அப்படின்னு சொன்னா, எங்க அம்மா அப்பா என்னை புஷ் பண்ணி என்னை தள்ளி விடுறாங்களே தவிர என்னுடைய ஆசை என்னன்னா அவங்க புரிஞ்சுக்கலன்னு. சரி 3 வருஷம் படிச்சு இதுக்கு ஃபீஸ் நீ கட்டினியா? இல்லை எங்க அம்மா அப்பா தான் கட்டினாங்க. அருமை தெரியல. அந்த 3 வருஷம் டெய்லி போட்டு அந்த பையன் ஃபீஸை கட்டியிருந்தா படிச்சு முடிச்சுட்டு ஆசையை தேடி வருவாங்களா? இல்ல உங்களுக்கு தெரியுதா? நாம பட்ட கஷ்டத்தை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு நல்லா சீராட்டி பாலூட்டி தாளாட்டி நல்லா ஆளாக்கிட்டு கடைசியில உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு இருந்தா கூட சுயநலமா சோம்பேறியா ஏன் அந்த கஷ்டத்தை நான் ஹேண்டில் பண்ணும், ஏன் எனக்கு ப்ரெஷர் கொடுக்குறீங்கன்னு நம்ம குழந்தைங்க நம்ம கிட்ட சொல்றாங்க. என் புள்ள அப்படி கிடையாதுன்னு நினைக்கிறவங்க கை தூக்குங்க. அந்த குட்டி தூக்குறாடா. அப்படியாடா? அவனுக்கு எத்தனை குழந்தைன்னு தெரியலையே. ஃபைன் டைம் இல்லை, நான் 2 மினிட்ஸ்ல முடிச்சிடுறேன். மீடியா மாயை, மீடியா மோகம் என்ன திரையில தெரியுதோ அந்த பையன் நடந்து வரும்போது சுத்தி இருக்கிற எல்லா மக்களும் அவர்கிட்ட பழகணும், அவர்கிட்ட பேசணும், ஏன்னா அவர் அன்பா இருப்பாருங்கிற குவாலிட்டிய சினிமா சொல்லி கொடுக்காது, நாம தான் சொல்லி கொடுக்கணும். வீட்டில் அந்த குழந்தை துருன்னு இருக்குன்னு சொன்னா அந்த குழந்தைக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன எக்ஸ்ட்ரா. இன்னைக்கு நான் வந்து பார்த்ததுல இந்த 6 ஆங்கர்ஸ் பண்ணாங்க, அந்த இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் அந்த ப்ரொனவுன்சியேஷன் எங்களுக்கு வராது. அவ்வளோ அந்த சார் பூச்சிமுருகன் சார் சொன்ன மாதிரி தான் அவர் என்னெல்லாம் சொன்னா, எங்களுக்கும் நிறைய ஃபிளாஸ் இருக்கு, நிறைய மிஸ்டேக் இருக்கு. இன்னைக்கும் ஸ்டேஜில் பேசும்போது என் கால் நடுங்கலாம், என் கை உதறலாம். ஆனா மேடை ஏறி பேசினா மட்டும்தான் அந்த கை உதறலும் கால் உதறலும் மாறுமே தவிர இதுக்கெல்லாம் கலாய்ப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. இங்க இருக்கிற எத்தனை பேரண்ட்டுக்கு மேடையில டான்ஸ் ஆகணும்னு சின்ன வயசுல இருந்து ஆசை இருந்துச்சு? கை தூக்குங்க. ஆப்வியஸ்லி ஆசை இல்லாத மனுஷன் கிடையாது. பக்கத்துல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கிறது தான் பிரச்சனை. ஆசையா இருக்கிறவங்க கை தூக்குங்க. ஏன் ஸ்கூல் படிக்கும் போது ஏறல? பயம். முக்கியமான பயம் என்னவா தெரியுமா இருந்திருக்கும்? நாம ஏறி தப்பு பண்ணும்போது மத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு. ஆமாவா இல்லையா? சூப்பர். அதே நம்ம குழந்தைங்களுக்கும் இதே தான் இருக்கும். அந்த குழந்தைகிட்ட சொல்லி கொடுங்க. சூப்பர் சிங்கர்னு ஒரு ஷோ பார்த்துருக்கீங்க இல்லையா? அதுக்கு ஒரு ஆடிஷன் பண்ணிட்டு இருந்தோம் ரீசெண்டா. மேம் 2 மினிட்ஸ்ல முடிச்சிடறேன், லேட் ஆயிடுச்சு தெரியும். சூப்பர் சிங்கர்னு ஒரு ஷோக்கு ஆடிஷன் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு குழந்தை ஆடிஷன்ல வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க, அங்க செலக்ட் ஆகல. மண்டையில கொட்டுன்னு கொட்டி தரன்னு இழுத்துட்டு போய் இதுக்கு அவனை கூட்டு வந்தா, இதுக்கு 300 கிலோமீட்டர் தாண்டி வந்தா, எவ்வளவு செலவு பண்ணிடுறேன். அந்த குழந்தைகிட்ட என்ன சொல்லணும்? சரி உருவாச்சலாம், அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம், இப்போதாண்டா உனக்கு 7 வயசு ஆகுது, 8 வயசுல பண்ணிக்கலாம்னு சொல்லணுமா இல்லையா? பொறுமை கிடையாது. இன்னைக்கே ஜெயிக்கணும், நாளைக்கே நேஷனல் அவார்டு, அதுக்கப்புறம் ஆஸ்கார் அவார்டு. வீட்டில் பெருசா போர்டு மாட்டினா அது குழந்தையா மிஷினா? நாம வேகமா நம்ம வாழ்க்கையை ஓட்டுறோம்னா இன்னைக்கு குழந்தைங்க வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பெற்றோர்கள் வளராம அங்கேயே இருந்துடும். குழந்தை வளர வளர பெற்றோர்களும் வளர்ந்தா மட்டும்தான் அந்த குழந்தையோட நாமளும் கடைசி காலம் வரைக்கும் சந்தோஷமா இருக்க முடியுமே தவிர அவங்கள ஆளாக்கிட்டோம் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அவங்க தனி வீட்டுல தனி கூடத்துல இருந்து நானும் என் பொண்டாட்டியும் பேசிட்டு இருக்கோம், எதுக்கு தொடர்ந்து கால் பண்றீங்கன்னு தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகே, நீங்கள் வாங்காததை, நீங்கள் பெறாததை, நீங்கள் அனுபவிக்காததை குழந்தைக்கு கொடுக்குறோன்னு சொல்லும் போது ஏன் வாங்கல, ஏன் அனுபவிக்கலங்கிறதையும் சேர்த்து சொல்லுங்க. அந்த குழந்தை உங்களை பொக்கிஷமா பார்த்துக்கும். அண்ட் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இந்த மீடியா மோகம், இந்த மீடியா ஆசைகள் இந்த குட்டி குஞ்சன்ஸ்க்கு நிறையா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. யூடியூப்ல வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கிறான், கொக்கோ மேலன் தான் பார்த்துட்டு இருக்கான் நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு நான் மேம் கிட்ட பேசிட்டு இருந்தேன். நாம எதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் அந்த குழந்தை நம்மளை விட வேகமா நமக்கு தெரியாமையே ரொம்ப ஏர்லி ஏஜ்ல பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அதெல்லாம் கிடையாது. என் சொல்லுங்க, உங்களுடைய போன் லாக்க தெரியாத குழந்தைகள் எத்தனை பேர் பேரண்ட்ஸ் முதல்ல இருக்கீங்க? உங்க போனை திறக்க முடியாது. போன் இருக்கா உங்க கிட்ட? பாக்கியம் பண்ணிருக்காங்க, கைத்தல் கொடுங்க. அந்த பச்சை கலர் சாரியாக்காக்கு சூப்பர். ஏங்க 2 போன் வச்சிருக்கீங்களா? ஒரு போன் தான் எடுத்தா கை குழந்தையா? ஏய் அவ்வளவு சமத்து பிள்ளையா? ஓகே, அவருக்கு ஒரு அவார்டு கொடுங்க. ஓகே, சோ வேற எதுவும் கிடையாது. இங்க ஈஸியா அட்வைஸ் பண்ணிடலாம், ஈஸியா சில விஷயங்கள் சொல்லலாம். உங்க லைஃப் போக்குல தான் நீங்க வாழ போறீங்க. ஆனா முக்கியமா ஒண்ணு, எல்லாரும் வாழ்றது காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கா? எல்லாரும் எதுக்கு வாழ்றோம்? நீங்க முதல்ல அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சாதான் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். எல்லாரும் எதுக்கு வாழ்றோம்? கோடியா சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் என்ன முக்கியமா நம்ம கிட்ட இருக்கணும்? விஜய் டிவி பாக்கியலட்சுமி சீரியல் வரதுக்கு என்ன இருக்கணும்? சந்தோஷமா? யார் சொன்னா சந்தோஷம்னு? சரி, ஓகே, நான் உங்களுக்கு வந்து இந்த பள்ளியின் சார்பாக 5 பவுன் சங்கிலியை உங்களுக்கு பரிசா வளர்க்குற மாதிரி ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு
சந்தோஷமும் மன நிம்மதியும் இருக்கணும். அது மட்டும் தாண்டா வாழ்க்கையில தேவை, மற்றதெல்லாம் செகண்டரி. எல்லா விஷயத்தையும் பள்ளி சொல்லி கொடுத்துரும். பட் அந்த குழந்தையோட சந்தோஷமும் நிம்மதியும் இருக்காங்கிறத பேரண்ட்ஸ் ஆகிய நீங்க தான் பார்க்கணும். அதுக்கு முதல்ல நீங்க பேரண்ட்ஸா சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்களே சந்தோஷம் பெறலாங்கிறத குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்களும் பெரிய ஆளா ஆவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இங்க இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் ட்வின் விஷஸ் கொடுக்க தான் வந்தோம். லைஃப்ல அவங்க ஆசைப்படுறதெல்லாம் டபுளா கிடைக்கட்டும், அவங்களுடைய சந்தோஷங்கள்லாம் ரெட்டிப்பா கிடைக்கட்டும். உள்ள வரும்போது எங்களை எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு தெரியலங்கிறத பத்தி எனக்கு கவலையே கிடையாது. வெளியே போகும்போது உங்கள் எல்லோருக்கும் மத்தியிலும் எங்களை தெரிய வச்சுட்டு போறதுல தான் எங்களுடைய வெற்றி அடங்கி இருக்கு. உங்க முன்னாடி நிக்கிறது அருண் மற்றும் அரவிந்த். நேத்து வரைக்கும் யூடியூபரா பார்த்துருந்தீங்கன்னா நாளையில இருந்து எங்களையும் ஓகே இவங்க இருக்காங்க, இவங்க வந்தாங்கன்னா இதை பேசுவாங்கன்னு சொல்றத தெரியப்படுத்திட்டோம். எங்க அம்மா பேரு ஜெயந்தி, அப்பா பேரு ராஜமகேந்திரன். பிள்ளைங்களா அவங்க பெற்றோர்களுடைய பெயரை உச்சரிக்கிறதுக்கு இந்த மேடையை நாங்க பயன்படுத்திக்கிட்டோம். உங்க பிள்ளைங்களும் உங்கள் பெயரை உச்சரிக்கணும்னா மேடைகளை ஏற்றி விடுங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வளர்த்து விடுங்க, கான்பிடென்ட்டா வளங்கன்னு சொல்லிட்டு நான் தடுமாறி கீழே விழும் போது என்னை தாங்கி பிடிக்க கடவுள் என்ன மாதிரியே ஒருத்தனை என் பக்கத்துல கொடுத்துருக்கிறாரு. உங்கள் குழந்தைகள் தடுமாறும் போது அவங்களை தாங்கி பிடிக்க நிறைய நல்ல மனிதர்களை பள்ளிகளுக்குள்ளேயே சம்பாதிக்க சொல்லுங்க. அந்த லாஸ்டா உங்கள் எல்லோருக்கும் நிழல் மட்டுமே உண்டு, என் நிழலுக்கு உயிரே உண்டு. உங்களிடம் விடை பெற்றுக் கொள்வது அருண் மற்றும் அரவிந்த். தேங்க்யூ மேனேஜ்மெண்ட், தேங்க்யூ ஃபேக்கல்டிஸ், தேங்க்யூ மேம். உங்க பேரை வந்து நான் 4-5 வாட்டி உச்சரிக்க பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் வந்தேன், அதனால இப்பயும் வரல. தேங்க்யூ மேம். அண்ட் கரஸ்பாண்ட் சார் பார்க்கும்போது இவ்வளவு வருடங்கள் ஆளுமையா ஒரு நிர்வாகத்தையும் ஒரு விஷயம் நடத்திக்கிட்டு சொல்லுவாங்க இல்லையா, சாதிச்சதவங்க பெரிய ஆளுங்கள்லாம் ஹம்புலா சைலண்டா தான் நிற்பாங்க. அறகுறையா இருக்கிறவங்க தான் ஓவரா ஆடுவோம். எவ்வளவு உயரங்களுக்கு போனாலும் கால்களை தரையில் வைத்துக் கொள்ள உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, நிறைய உயரங்களுக்கு போவாங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் லாஸ்டா இது எங்க போனாலும் நாங்க பண்றது. ஆனா 3 போட்டோ இப்போ நான் பேசும்போது இப்படிலாம் நின்றுப்பேன் இல்லையா, பேசுற மாதிரி ஒரு 2 போட்டோ. அருண் நான் பேசிட்டு இருக்கேன், என்ன பார்த்து நீ சீரியஸா பேசிட்டு இருக்க, நான் நாட்டுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்ன பார்த்து ரசிச்சிட்டு இருக்க. பயங்கரமா என்ன நடக்குது நம்ம நாட்டுல, ஏன் நீங்களா கை தட்டல? இதை நான் ஸ்டேட்டஸா வச்சேன்னு என்னடா உருன்னு மூஞ்சி வச்சிருக்கான்னு. ஓகே இப்போ செக் 30 செகண்ட்ல முடிச்சிடும். மைக் ஆஃப் பண்ணாதீங்க, அவமானமா போயிடும். ஓகே இப்போ நான் சிரிச்சு பேசிட்டு இருக்கேன், ஜாலியா இருக்கிறோம். கொஞ்சம் சென்ட் விடுவோமா? ஓகே டன். அம்பத்தூர் மக்கள் வேற சொல்றான், கைத்துட்டாங்க போறேன், பச்சை கலர் இருக்காங்க போறேன். ஓகே லாஸ்டா ஒன்று எல்லாம் 3, 2, 1 சொல்லுங்க. பஜ்ஜி போட போறாங்க, அது சாப்பிட்டு எனர்ஜி ஆயிட்டு திருப்பி வந்து உங்க குழந்தைகளுக்கு கை தட்டுவீங்களா? 3, 2, 1 சொல்லுங்க. இந்த விஷயத்த ஏன் வெக்கமே இல்லாம நாங்க பண்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த 3 போட்டோவை எங்க அம்மா கிட்ட காட்டும் போது அவங்க சந்தோஷப்படுவாங்க. நீங்க எல்லாம் என்ன நினைப்பீங்கன்னு, இந்த விஷயத்த உங்களுக்காக பயந்து நான் பண்ணாம போனா என் வாழ்க்கையில இந்த மூமெண்ட்டை நான் இழந்தேன்னு அர்த்தம். ஸோ மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காம உங்க பெற்றவங்களை என்ன நடக்க வைக்கணும்னு யோசிங்க, வாழ்க்கை அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மூமெண்ட்டை இந்த நேரத்தில் எங்களுக்கு கொடுத்த பள்ளி மேனேஜருக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டிட்ட ஓம் புருஷனையும் ஒரு ஸ்கூல்ல சீஃப் கெஸ்டா ஓம் புருஷனையும் எங்க 2 பேரும் பொண்டாட்டிட்டு தான் சொல்லுவாங்க. இப்படி திரும்பும் போது என்ன பண்ணுவீங்க? லைஃப்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? மொமெண்ட்ஸ் கேப்சர் பண்றது. நாம துவண்டு போற நேரத்துல எங்க யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கும். நீங்களாம் நினைச்சிட்டு இருக்கீங்க அது லைக்குக்கும் சப்ஸ்கிரைபுக்கும் ஃபாலோவர்ஸ்க்கும் மில்லியன்ல காசு சம்பாதிக்கணும். சத்தியமா கிடையாது. நிலனும் நவிலனும் 20 வயசுல ஏதோ ஒரு விஷயத்துல சோகமா இருக்கும்போது அவனுடைய குழந்தை பருவம் எவ்வளவு அழகா இருந்துச்சு, அவனோட அப்பா அம்மா அவனை எவ்வளவு நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னு அவங்களுக்கு ஒரு மெமரி பாக்ஸை கிரியேட் பண்ணி நாங்க அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறதுக்கு தான் எங்க யூடியூப் சேனல்ல வர வீடியோஸை நாங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் வாழ்க்கையோட மொமெண்ட்ஸை மற்றவங்களை கம்பேர் பண்ணாம நீங்க கிரியேட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இப்போ எங்க மொமெண்ட்டை கிரியேட் பண்ணிக்குவா. இப்படி திருப்பும் போது என்ன பண்ணோம்? கத்தணும். நீங்க கத்தலனா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? திருப்பியும் எடுப்பேன், டைம் இல்லை. ஓகே ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். ஸோ எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க எங்களுடைய ஸ்கூல்ல உடனே எங்களுக்கு தான் தெரியும். பட் இன்னைக்கு ஒரு ஸ்கூல்ல ஒரு கெஸ்டா ஒரு சேர்ல பல மேதைகள் மத்தியில நாங்களும் இருக்கோம். அண்ட் முக்கியமா இருக்கோம்னா அன்பை மட்டுமே கொடுக்க தெரிஞ்ச அம்பத்தூர் மக்களுக்கு மத்தியில தான் இருக்கோம். உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு கேள்வி, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? வந்த இடத்துல என்னடா சம்பாதிச்சுட்டு போறீங்கன்னு யாரும் கேட்டா, எங்களை யாருன்னு தெரியாத பல பேருக்கு மத்தியில எங்களுடைய அடையாளத்தை சம்பாதிச்சுட்டு போறோம்னு கெத்தா சொல்லிட்டு எல்லாம் ரெடி 3, 2, 1 சொல்லுங்க. இந்த வீடியோவை அருண் யூடியூப் சேனல்ல போடுவோம்.
இங்க இருக்கிறவங்க வார்த்தைகள்ல இந்த 15ங்கிறத உங்களுடைய வார்த்தைகள்ல நீங்க டைப் பண்ணி போட்டீங்கன்னா எங்க அம்மா அந்த வீடியோவை பார்ப்பாங்க. அம்மாவை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு மீண்டும் ஒரு முறை எங்களை அழைத்ததுக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்வது அருண் மற்றும் அரவிந்த். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நானும் சீக்கிரம் முடிச்சா. லாஸ்ட் ஒன்று, சிறுகடை காசை ஃபேன்ஸ்லாம் இருக்கீங்களா? எஸ் இருக்கீங்க. உங்களுக்கு ஒன்னே வந்தா சொல்லணும், கோமதி பிரியா இருக்காங்க இல்லையா? இன்னைக்கு இங்க நிறைய பேர் ஆக்சுவலி மீடியாக்குள்ள இருக்கிறதுனால இந்த விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். நிறைய பேர் கருப்பா இருக்கிறோம், குள்ளமா இருக்கிறோம், குண்டா இருக்கிறோம்னு சொல்லிட்டு உருவ கேலி செய்வாங்க. நீங்கெல்லாம் கடந்து தான் வந்திருப்பீங்க. அந்த கோமதி பிரியா 2019 இவ்வளோ ஃபேட்டா இருப்பாங்க. பம்கின் மூஞ்சன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாய்ப்புகளே கிடைக்காது. அந்த பொண்ணை நாங்கள் ஆடிஷன் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டோம். ஆனால் யாரா இருந்தாலும் திறமை இருந்தால் முன்னுக்கு வரலாம். நிறைய பேரண்ட்ஸ் உங்கள் குழந்தைங்களை பற்றி நீங்கள் யோசிச்சிங்கன்னா சொல்ல, முக்கியமாக பெண் குழந்தைகள் படிப்பு கல்வி எல்லாமே கொடுத்துரும். ஆனால் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக தானே தான் வளர்த்துக்க முடியும். அதுக்காக சொல்கிறேன், சிறுகடி காசை இன்னைக்கு பெரிய ஹிட்டுங்கிறதுனால அந்த பொண்ணு 2 வருஷத்துல டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி கலர்ஸ், விஜய் டிவின்னு மாற்றி 30 நாளைக்கும் டெய்லி ஷூட்டுக்கு போய் அப்புறம் தெலுங்கு ஹைதராபாத் போயிட்டு வெறும் 4 வருஷத்துல சென்னையில் பல கோடிகளுக்கு ஒரு வீடே வாங்குற அளவுக்கு தன்னை மெருகேற்றி மேலே வந்த சாதாரண ஒரு பொண்ணு தான் சிறுகடி காசையில் நீங்கள் பார்க்குற கோமதி பிரியா. அந்த பொண்ணை நாங்கள் முத பார்த்து அவங்களுக்கான அந்த வாய்ப்பை உருவாக்கும் போது, ஏன் இதை சொல்லணும்னா, நீங்கள் மீடியாவில் பார்க்குற நிழல் உலகத்தை பெருசாக ரசிக்கிறீங்க. விஜய் சேதுபதி நான் எல்லாருக்கும் பிடிக்கும்னா, விஜய் சேதுபதி நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பிடிக்காத மாதிரி கிடையாது. அவர் கடந்து வந்த பாதையில் என்ன பண்ணாருங்கிறத மட்டும் பார்க்க வைங்க. அண்ட் நான் திருப்பி சொல்றது தான், மீடியாக்குள்ளேருந்து உலகத்தை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நாங்கள் உங்களுக்கு மாயையாக மறைச்சிச்சு. நீங்கள் இதெல்லாம் பார்க்கணுங்கிறத டிசைட் பண்ணுறோம். பட் அதை தாண்டி ஒரு உலகம் இருக்குது. அண்ட் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் மீடியா ரிலேட்டடாக, எஜுகேஷன், என் பிள்ளைக்கு இதை ஏன் காட்டுங்க, பிக் பாஸ் ஏன் இத்தனை ஏதாச்சும் ஒன்று இருக்கா? எந்திரிச்சிங்கன்னா உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் இன்ஸ்பிரேஷன். ஓகே, எங்கள் அப்பாவோ அம்மாவோ எந்திரிச்சு நின்று கேள்வி கேட்குற அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக மற்றவங்க முன்னாடி இருந்தாங்கிறத முதல்ல நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு கொடுங்க. யாராச்சும் ஒரு ஆள், யார் அருண் யார் அருண் கூட எந்திரிச்சுன்னு கேட்கலாம். முதல்ல உங்களை எழுப்பி விடுறது தான் எங்களுடைய வேலை. நோல அப்ப அவன் மேடைக்கு போல, அவன் எந்திரிக்கல, அவன் கேள்வி கேட்கல, அவன் ஜெயிக்கலன்னு உங்க பிள்ளைங்க நீங்க குறை சொன்னீங்கன்னா ஒரு கொஸ்டின் இல்லல்ல, நீங்க யாருன்னே எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். மூஞ்சிக்கு நேரா இந்த விஷயத்த குழந்தை தூங்கிட்டு இருக்குன்னு கூட பார்க்காம உங்க குழந்தைய நாங்க அங்கீகாரம் பண்ணும்போது கேட்டீங்க இல்லையா? ரைட், நாங்க யாருன்னு அவங்களுக்கு இன்னைக்கு தான் தெரியும். ஆக்சுவலி தேங்க்யூ மேம் சொன்னதுக்கு. ஏன்னா அந்த அடையாளத்துக்காக மட்டுமே தான் 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணி இந்த மேடையை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்திருக்கோம். நாம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த உலகம் நம்மளதான் உத்து பார்க்குது, எல்லாரும் நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனை தானே. அவங்கவுங்க வீட்டில் 1000 இருக்கும் போது நம்ம சட்டிக்குள்ள இட்லி இருக்குதா தோசை இருக்கான்னு பார்க்குறாங்கன்னு நினைக்காதீங்க. தேங்க்யூ மேம். இன்னைக்கும் தெரிஞ்சிருச்சா? நாளைக்கு ரோட்டில் போகும்போது அருண் சார் நான் நீங்கள் பேசுனதை கேட்டால் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவீங்களா? அந்த வார்த்தைக்காக மட்டும்தான் மேம் நாங்கள் வந்தோம். டன். அந்த அன்புக்கு நன்றி. அந்த வார்த்தைகளை நிறைய கொடுங்க. தேங்க்யூ மேம். பிக் பாஸ் மேம், பிக் பாஸ் ஒரு ரகசியம் மேம். அந்த வாய்ஸ்